இன்றைக்கி ஒரு சூப்பர் மீன் கறி, கேரளா ஸ்டைல் மீன் கறி வைக்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 600 கிராம் மீன் எடுத்திருக்கிறேன். அயலை மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல ஸ்பைசி சில்லி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், 10 கருவேப்பிலை, ஒரு தக்காளியில் தோல்லாம் எடுத்து இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்க மசாலாவை போட்டுருவோம். ஒரு மினிட் வதக்கிட்டு எடுத்து வச்சு ஆறுனப்புறம் அரைச்சிட்டு வருவோம். பாத்திரம் வச்சுருக்கேன். மண்சட்டி இருந்தால் மண்சட்டி வைங்க. தேங்காய் கடுகு போடுவோம். வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, உள்ளி, கருவேப்பிலை, அரைச்ச மசாலா, உப்பு, புளி ஊற்றுவோம். கரைச்சி வச்சுருக்க புளி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றுவோம். கொதிக்கட்டு. இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, சோறுக்கு, புட்டுக்கு செய்யலாம். ஆனால் தோசைக்கு செய்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தோசைக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சட்னி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டுங்க. இது மறுநாளைக்கு பழைய குழம்பாகி வச்சு சாப்பிட்டிங்கன்னாக்கா பழைய சோறு, மிச்சம் வந்த சோறு கூட போட்டு பழைய காலத்துலலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மீன் கறியும் சோறும், பழைய சோறு ராத்திரியே இதுக்குன்னு சோறு செஞ்சு வைப்பாங்க. மிச்சமான சோறு இந்த குழம்பும் வச்சு நல்ல ஊறுகாய், சுருக்கன்னு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீன் போடலாம். நான் 10 துண்டு மீன் போட்டிருக்கேன். இங்கே கூடுதல் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வெந்தாச்சு. ஒரு கருவேப்பிலை போடுவோம். ஒரு பச்சை மிளகாய்,